விஜய் டிவியில் சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பி வைஸ் போயிட்டு இருக்க சீரியல் அப்படின்னாலே அது சிறகடிக்க ஆசை தான். இந்த சீரியலோட ஸ்டோரி லைன் பிடிச்ச நிறைய பேர் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் சீரியல் இந்த வாரம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரோகிணி மாட்டிக்க போறாங்க அப்படின்றத ப்ரமோலையே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த சீரியல்ல பர்சு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கவங்களோட பொண்ணோட வெட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் மாப்பிள்ளை பையனோட தாய் மாமாவா பிரவுன்மணி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி ரோகிணி கூட சேர்ந்து முத்துவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்தாரு. ஃபைனலா இந்த வெட்டிங்ல மாப்பிள்ளை பையனோட தாய் மாமாவா தான் பிரவுன்மணி இருக்காரு. இந்த நிலையில கல்யாண வீட்டுல ஒரு திருட்டு நடக்கவே முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து அதை தடுத்துறாங்க. இதனால அது தடுத்தது யாரு அப்படின்னே தெரியாம பிரவுன்மணி அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் மாலையை எடுத்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் முத்து மீனா வரப்போறது பிரவுன்மணி அப்படின்னு தெரியாமையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிரவுன்மணி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ரோகிணி வசமா சிக்கிடுவாங்க. ஃபைனலா ரோகிணி மலேசியாவை சேர்ந்த பொண்ணு இல்ல அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வரும். ஆனா இதுக்கப்புறமா கிருஷ்ண பத்தின உண்மை தெரிய வருமா, மனோஜ் விஜயாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் முத்துக்காகவே இந்த சீரியலை நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவரோட நடிப்பு ரொம்ப நேச்சுரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவரோட ஆக்டிங்கை பாராட்டிட்டு வந்த நிலையில இவருக்கும் பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன வைஷ்ணவிக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்தது. இவங்க 2 பேர்த்தோட மேரேஜ்க்கு அப்புறமா 2 பேரும் இப்போ வரைக்கும் கண்டினியூஸா சீரியல்ல நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில நேத்து முத்துவோட பர்த்டே செலிப்ரேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்கு. மொத்த சிறகடிக்க ஆசை சீரியல் டீமும் சேர்ந்து இதை செம ஜாலியா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே சீரியல்ல மனோஜ் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஸ்ரீதேவாவுக்கும் இதே அன்னைக்கு தான் பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஷாட்ல இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு 2வது ஷாட்ல முத்துவோட பர்த்டே செலிப்ரேஷனையும் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை அஃபீஷியலா 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பலருமே முத்துவுக்கும் மனோஜுக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த சீரியல்ல முத்து அண்ட் மனோஜ் இவங்க 2 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு நீங்க ஃபேனா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.